வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி சற்று முன்பு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய தகவலும் இந்த ஒரு காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3-4 மாதங்களாகவே பல திமுகவின் முக்கிய அமைச்சர்களாகவும் மூத்த அமைச்சர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருந்த அமைச்சர்கள் எல்லாருமே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். முதல்ல செந்தில் பாலாஜி தலைவர் போனார், ஜெயிலுக்கு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரிசையாக திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் சற்று முன்பு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றி நம்ம விசாரிக்கும் போது தெளிவாக நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே வதந்திகள் மட்டுமே அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் கடத்தல் பிரிவில் எந்த விதமான குற்றப்பிரிவிலும் கைது செய்யப்படவில்லை. இது முழுக்க வதந்திகள் மட்டுமே என்றதை இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே அமலாக்கத்துறையிடம் சிக்கியது அது எல்லாம் உண்மைதான். ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டது முழுக்க வதந்திகள் மட்டுமே. இது உண்மை தகவல் தான். ஸோ அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம். ஸோ இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் என்பதும் தகவல் கிடைத்திருந்தது. அதுவுமே உண்மை தகவல் கிடையாதுன்றதை உறுதிப்படுத்துகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை கொடுக்குறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.